கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே என்னை நல்லூர் உரையோ அருள் கடலே என்னை நல்லூர் உரையோ அருள் கடலே வந்து எல்லை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கு எந்த பூம்பொருகு அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் முருகு பக்தி பெருக்கு எந்த பூம்பொருகு அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் முருகு கத்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகு கத்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகு என்ற தண்டனையே தண்டனைக்கு அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அரகசிமணி அருணாச்சலனி கருணாமூர்த்தி மூர்த்தி சிவ ஓம் நமச்சிவாய சிவ ஓம் நமச்சிவாய சிவ ஓம் நமச்சிவாய ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி திரேதா திரேதா துகாபரி கலியமணி சொல்லப்பட்ட யுகங்கள் 4 இந்த 4 யுகத்திலும் 3 யுகம் முடிந்து 4வது யுகம் கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலியுகத்திலே ஈயர்ம முதல் 84 ஜீவராசிகளுக்கும் நான் படி அளந்துவிட்டு தெய்வலோகத்தை விட்டு உலக சுத்தி பார்த்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே தென்பகுதி தெலுங்காபரி சீமை நாத்தமிழ் எல்லை பூத்தாச்சி வல்லம் கோபுரத்தில் மண்டபடி செல்லக்கூடிய இடத்திலே மகேசா தோரணாகப்பட்ட பொறுமை வாழ்ந்து வருகிறான். அண்ணமனு அன்று ஒரு நாள் என்னை நாடி கடும் தபம் செய்து கொண்டிருந்தான். அன்றனை துணைத்தை தோன்றி அடே எதற்காக என்ன நாடு கடும் தபம் செய்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அண்ணன் தெரிவித்தான், சாமி எனக்கோ சாவாதவரம் வேண்டும் என்று கேட்டான். அதற்கு நான் தெரிவித்தேன், அரக்கனே பிறப்பு கொண்டு இருந்தால் இறப்பு கொண்டு இருக்கக்கூடும் என்றேன். அதற்கு அண்ணன் தெரிவித்தான், இறப்பண்டு வந்தால் முதலாளர்களுக்கு ஒரே கருவிலே 7 பெண்குதியாக பிறக்க வேண்டும். 7 பெண்குதியாக பிறந்து 7 ஊர் எல்லை கூட்டி கொண்டு வாழ்ந்து வந்து ஒரே சக்தியாகி அகமையாக காட்சியளித்து அழைத்தால் மட்டும் அழிவு நேரம் சக்தி அந்த உணவு அன்று வாங்கிய வரத்தை வைத்துக் கொண்டு அன்று முதல் இன்று வரை ஆண்களை கண்டல் அடித்து துன்புறுத்துவதும் ஆலைகள் இடிப்பதும் கல்கள் கருமே சூறையாடு மன்னவாக வாழ்ந்திருக்கிறார். அண்ணவனை அழிக்க வேண்டும் என்றால் உன்னால் மட்டும்தான் முடியும். நீ 107 பிறப்புகள் முடித்துவிட்டு 108வது பிறப்பாக உலோகத்தில் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும். சக்தி நான் எங்கு பிறக்க வேண்டும்? யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும் சுவாமி? இதோ கூறுகிறேன். தென்பகுதி அழக்கூடிய போட்ட பெருமாளுக்கு 60 வயதும் கோட்டை கருப்பாய்க்கு 55 வயதுமாகிறது. இரு தம்பதிகளுக்கும் குழந்தைகள் பிறந்து இறக்கின்றன. அந்த குடும்பத்தில் நீ சென்று ஒரே கருவில் 7 பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். சக்தி 7 பெண் குழந்தையாக பிறந்து
700 இலை குட்டி கொண்டு வந்து ஒரே சக்தியாகி மகமையாக காட்சியளித்து அந்த சௌரவதம் செய்துவிட்டு மீண்டும் தெய்வம் வந்து சேர வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. எனக்கு சிறிது சந்தேகம் சாமி. என்ன சந்தேகம்? இந்த 7 கரகத்துக்கும் தெய்வ சக்தி இருக்குதா இல்லையா என்று எனக்கு தெரிய வேண்டும் சாமி. அப்படியாக இருந்தால் இங்க இருக்கக்கூடிய 7 கரகத்துக்கும் அருள் சேர்த்து அழைக்க வேண்டும். அருள் சேர்த்து அழைக்க வேண்டும் என்றால் மைந்தர் சிவகணங்கள் அழைக்க வேண்டும். மைந்தர் சிவகணங்களை ஓட்டி வாருங்கள். வந்திருப்பீர்கள். தாங்கள் அழைத்த காரணம் இங்கு 7 கரகம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த 7 கரகத்துக்கும் இங்கு கூடியிருக்கின்ற கூட்டத்திலே அருளாடி வந்து இந்த கரகத்தை தொட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள கரக விலகு என்பது அதிகம். இந்த 7 கரகத்துக்கான விலகு கூட்டத்தில் யார் என்பதை அறிய வேண்டும். ஆட்டி பார்த்தாக்கி அப்படி கொஞ்ச நேரம் படுத்துக்குள்ள எழுதி கொடுங்க. படுத்துக்குள்ள எழுதி கொடுங்க. கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் சரி எழுப்பிடுங்க. குழந்தை குட்டிக்கு தூக்கி கையில் வச்சுக்கோங்க. தூங்கு நைட்டு இருந்தா கொஞ்ச நேரம். ஏன்னா அருளாடி நேரத்தில் அருளாடி வர்றவங்க யாரும் தவறி மேலில் விழுந்துருவாங்க. குழந்தைகள் வச்சுருக்கோம் தூக்கி மடியில் வச்சுக்கோங்க. அருளாடி வரக்கூடிய எல்லாம் பிடிச்சி வைக்காதீங்க. விடுங்க, மேடைக்கு வரட்டும். இந்த இளங்குழுகால் நேரத்தில் கரகத்தை தொட்டால் நம்மள குடும்பத்தில் உள்ள கரகங்கள் விலகு என்பது ஐதீகம். அப்படி ஆட்டி பார்த்தாக்கி எந்தெந்த குடும்பத்தில் கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் நோய் நொடி இருக்கின்றதோ, கிரகங்கள் இந்த குடும்பத்தில் பிடித்திருக்கின்றதோ அந்த கிரகத்தை நீக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய கிரகத்தை எடுத்து ஆடி அந்த குடும்பத்தோட கிரகங்களை நீக்க வேண்டும். தாயே ஓட்டி வா, அருளாக ஆட்டி வா தாயே. ஓட்டி வர கொண்டிருக்கின்றாய். ஓட்டி வா தாயே. என்ன சாமி? சாமி என்ன? மாரியம். இந்த ஊரை கட்டி காக்கக்கூடிய மாரியம்மனாகப்பட்டவள் இப்படி 7 கரகமாக மறைத்து வைத்திருக்கின்றோம். ஆட்டி வர வேண்டும். எங்கெங்கு குடிகொண்டிருக்கின்றாய். ஓட்டி வா மாரியம்மா தாயே. தாயே அருள் கொடுக்கும் மனையே, ஆயிரங்களுடைய மலை வேப்பிலை காரியம்மா விளையாடு பத்திரியே. இந்த வேலையிலே அதனை ஓடி வர வேண்டும். அம்மா 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 அம்மா. வேப்பிலைக்கு சொந்தக்காரி ஆகிற கண்ணுடையவளே, ஓட்டி வர வேண்டும். துள்ளி குதித்து ஓட்டி வர வேண்டும். வேப்பிலைக்கு சொந்தக்காரி ஓட்டி வா. ஆத்தமனை எல்லையிலே எல்லையிலே தயன் கைகொண்ட முத்துமாரி முத்துமாரி. ஆத்தமனை எல்லையிலே எல்லையிலே தயன் கைகொண்ட முத்துமாரி முத்துமாரி. ஆத்தமனை எல்லை வெட்டி எல்லை வெட்டி தயன் ஓடி வர வேண்டும். ஆமாயி ஆத்தமனை எல்லை வெட்டி எல்லை வெட்டி ஓடி வர வேண்டும். அம்மா மகமாயி நயூரி எல்லையிலே எல்லையிலே தயன் ஓடி வர வேண்டும். முத்துமாரி திருபுரி எல்லையிலே எல்லையிலே நீரா ஓடி வர வேண்டும். மாரி ஓடி வா தார கொண்டவளா கொண்டவளா நீரா ஓடி வர வேண்டும். மகமாயி திருபுரி எல்லையிலே எல்லை வெட்டி நீரா ஓடி வர வேண்டும். அம்மா மகமாயி திருபுரி எல்லையிலே எல்லையிலே நீரா ஓடி வர வேண்டும். மாரி முத்துமாரி திருபுரி எல்லையிலே எல்லையிலே நீரா ஓடி வர வேண்டும். மாரி முத்துமாரி தமலே அமை போற்றி நீரா மகளைய கம்பவளா மகமாயி கம்பதானு போடு நீரா குலத்தைய கம்பவளா மகமாயி இந்திரபதி எல்லையிலே நீரா இந்த மகம்பவளா மகம்பவளா இந்திரபதி எல்லையிலே எல்லையிலே நீரா ஓடி வர வேண்டும். மாரி முத்துமாரி அமை போற்றி நீரா மகளைய கம்பவளா மகமாரி கம்ப போட்டு நீரா குலத்தைய கம்பவளா மகமாயி அன்னபுர எல்லையிலே எல்லையிலே அதோட முத்துமாரி முத்துமாரி எல்லையிலே எல்லையிலே நீரா ஓடி வர வேண்டும். மாரி முத்துமாரி அன்னமை அமை போற்றி நீரா மகளைய கம்பவளா மகமாயி அமை போற்றி நீரா குலத்தைய கம்பவளா மகமாலா காரங்கொண்டவளா தயன் அடி வர வேண்டும். வேண்டுமம்மா காரங்கொண்டவளா கொண்டவளா நீரா அடி வர அப்படியே ஆத்தாளுக்கு பிடித்தது குலவை சத்தம் கும்மை சத்தம் சத்தா. அப்படியே பெண்கள்ல குலக போட்டுக்குமா. நம்ம ஊரு கட்டி காக்கக்கூடிய மாரியம்மனுக்காக மனிதருக்கு மனிதர் வைக்கப்படலாம், தெய்வத்துக்கு வைக்கப்படக்கூடாது. அப்படியே கை தட்ட ஆரம்பப்படுத்துங்க. அப்படியே ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். பெண்கள்ல கை தட்டுங்கம்மா. கை தட்டு கை தட்டுங்க. நம்ம ஒரு சாமி இன்னைக்கு 7 கரகம் நம்ம ஒரு எல்லைக்கு வந்து இறங்கி இருக்குது. இந்த கரகத்தை தொட்டு ஆடக்கூடிய பெண்கள் இந்த கூட்டத்தில் யார் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆகையினால் யாரு கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற மாரியம்மன் தான் 7 கரகமா 7 எல்லையில் அமர்ந்திருக்குது.
இன்னைக்கு நம்ம ஒரு எல்லையை நோக்கி வந்திருக்குது அவ்வளவுதான். கைதட்டி ஆரவாரப்படுத்துக்கு பார்க்கலாம். கைதட்டுங்க சாமி. இன்னும் இந்த 4 கிரகத்துக்கு பெண்கள் கூட்டத்தில் யார் ஆமா துள்ளி குதித்து ஓட்டி வர வேண்டும் தாயே. மேடைக்கு நேரம் இருக்கின்றாய் வேப்பிலைக்காரி விளையாடும் பத்தினி. ஓட்டி வா, உன்னுடைய ஆங்கார கோபம் கொண்டு ஓடி வா. மாரியம்மா ஓடி வர வேண்டும் தாயே. மாரியம்மா மாரியம்மா மக்கள் குறைக்கு வாசாமி ஏன் இன்னும் தாமதம் வா 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 வா. இன்னும் 3 மாசம் காத்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 3 கிரகத்துக்கான பெண்கள் கூட்டத்தில் யார் யார் துள்ளி குதித்து ஓடி வா, ஓட்டி வர வேண்டும். ஆடி வா, என்ன குறை? ஆடி வந்து உட கரகத்தை எடுத்தாடு தாயே. அலை கட்டுமா தாயே, அலை கட்டுமா அழகா எழுவதே, அலை கட்டுமா அலை கட்டுமா தாயே, அலை கட்டுமா அழகா எழுவதே, அலை கட்டுமா சாமி கரகத்தை எடுத்து சாமி. இன்னும்
ஒரு கரகம் காத்து கொண்டிருக்கிறது. சமயபுரத்தில் வாழக்கூடிய சமயபுரத்து முத்து மாரியம்மன் கரகமும் கண்ணபுரத்தில் வாழக்கூடிய கண்ணபுரத்துக்கார மாரியம்மன் கரகமும் காத்து கொண்டிருக்கிறது. ஆமா, எந்த ஒரு மந்தையிலும் உன்னுடைய கரகம் மட்டும் தன்னந்தனிமையாக காத்து கொண்டிருந்தது சரித்திரம் கிடையாது. இந்த கழகத்துக்கான பெண்கள் இந்த கூட்டத்தில் யார் இந்த சங்கம்பல அம்மை போட்டு இங்கு வரக்கூடிய மக்களை காத்து ரசிக்கக்கூடியவள் சங்கபுரத்தில் வந்தவள் சங்கபுரத்து முத்து மாறி சமயபுரத்து முத்து மாறி ஆட்டி வர வேண்டும் தாயே. நல்ல சமயபுர தாயே சமயபுரம் தாயே தாயே கண்ணபுர தாயே கண்ணபுரம் கோயில பூசாரியா கோயில திறந்து வச்சு கருப்பூரம் மட்டும் காட்டி அனுப்பிடுங்க. திருநீர் போட வேண்டாம். அருளாடி கொண்டிருக்கக்கூடிய சொந்தக்காரங்க பின்னாடி போங்க, கீழே விழுந்துடாம பிடிச்சுக்குங்க. அப்படியே போங்க சாமி, அப்படியே ஆலயத்தை கூட்டி போயிட்டு வா. முடிச்சு பாரு, கண்ணை முடிச்சு பாரு தாயே. அப்படியே போங்க. சும்மா எல்லாம் கை மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா அருளாடி கொண்டிருக்கக்கூடிய சொந்தக்கார பெண்கள் எந்திரிச்சு வாங்கம்மா. ஏன்னா கரகம் இறக்கும்போது கீழே விழுந்துருவாங்க, கீழே விழுகாம பிடிக்கணும். அப்படியே பெண்களை எந்திரிச்சு வாங்க. சொந்தக்காரங்க மட்டும் இல்லை, எல்லாம் ஆறு இருந்தாலும் சரி எந்திரிச்சு வாங்க. கரகம் எடுத்து ஆடுறவங்கள பிடிக்கிறது பெண்களுக்கு துணையா. கீழே விழுந்துருவாம பிடிங்க. கரகம் இறக்கும்போது கீழே விழுந்துருவாங்க, கீழே விழுகாம பிடிச்சுக்குங்க. கரகம் இறக்கும்போது மட்டும் பிடிங்க. முதல் கரகமாக நார்த்தாமலையில் வளரக்கூடிய நார்த்தாமலை முத்து மாறி மகரங்க போகிறது. அடிவா நார்த்தாமலை முத்து மாறி நார்த்தாமலை எல்லையில நீடம் அவர் கொண்ட முத்து மாறி நார்த்தாமலை எல்லை
சொந்தக்காரங்க பிடிச்சு. அப்படியே தண்ணி கொடுக்க வேண்டாம். ஆமா சாமி. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே ஊரகரமா பேர் சொல்லும்போது எடுத்து வைக்க வேண்டும். இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரி அருகிவிட்டால், மூன்றாவது கரகமாக கொன்னையூர்ல இருந்து முத்தமல்லி அமைப்பட்டு மக்களை காத்து ரசிக்க கூடியவள் கொன்னையூர் முத்துமாரி. கொன்னையூரி எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி. கொன்னையூரி எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி. சக்தி. ஓம் சக்தி. ஆமா சாமி. நாலாவது கரகமாக எழுந்தருளப்பட்டி வளக்கூடிய எழுந்தருள்பட்டி முத்து மாரி மகரமா இருக்க போகிறது. ஆமா. எழுந்தருள்பட்டி எல்லையில தாயே, எழுந்தருள்பட்டி எல்லையில தாயே, முடிவட முத்து மாரி தாயே, எழுந்தருள்பட்டி எல்லையில தாயே, எழுந்தருள்பட்டி எல்லையில தாயே, எழுந்தருள்பட்டி எல்லையில தாயே, முடிவட முத்து மாரி தாயே. ஓம் சக்தி. சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அப்படிங்க தூங்க. தண்ணி இருந்தா முகத்துல அடிச்சு விடுங்க. தண்ணி முகத்துல அடிச்சு விடுங்க. அப்படி தூக்குங்க. தண்ணி முகத்துல அடிச்சு விடுங்க. ஐந்தாவது கரகமாக வைத்தூர் முத்துமாரி. வயிற்றிலே அம்மை போட்டு பார்க்கக்கூடியவள் வைத்தூர் முத்துமாரி. ஆட்டி வர வேண்டும் தாயே. வைத்தூர் எல்லையிலே குடிகொண்ட முத்துமாரி. முத்துமாரி ஆறாவது கரகமாக கண்ணபுரத்தில் வாழக்கூடிய கண்ணபுரத்து கருமாரியம் கரகமும் சமயபுரத்து முத்துமாரி இப்பொழுது ஆட்டி வர வேண்டும். கண்ணபுரத்தால் எங்கிருந்து வருவாள்? கரகம் இருந்ததடி கண்ணபுரம் மேடையிலே பிடிச்சுக்குங்க. இப்பொழுது ஆறு கரகம் இறங்கிப்பட்டது. 6 கணை கலைகள். 7வது பிறப்பு சமயபுரத்து முத்துமாரி. சமயபுரத்து முத்துமாரிக்கு குலவை சத்தம், உண்மை சத்தம், குலவை சத்தம் ஆத்தாளுக்கு பிடித்தது. நம் ஒவ்வொருக்கு வந்திருக்கிற சமயபுரத்து மாரியம்மன் சமயபுரத்திலே விருந்து சங்கம்பலத்திலே வளர்ந்து எப்பொழுது நம்மளது சங்கம்பல எம்மை போட்டு சங்கலை எம்மை போட்டு பாதுகாக்கக்கூடியவள். சங்கம்புலே விறக்கக்கூடியவள். வேப்பிலைக்கு சொந்தக்காரி ஓடி வர வேண்டும். சங்கம் முதிர விட்டு எப்படி வருவார்? முதலில பிறந்தவளே, சக்திக்குரிய உமையவளே, கண்ணால் மாக்கிரியே சூழகிரத சுழகிரியே சாமி. அப்படியே நெல்லு. உன்னுடைய ஆங்கார கோபத்துக்கு மக்கள் தாங்காது. அப்படியே நெல்லு. மீண்டும் பொழைக்கிறோமோ கூப்படையில வா சாமி. பிடிங்கம்மா. தண்ணி வச்சிருந்த முகத்துல அடிச்சு விடுங்க. ஆமா, அப்படி முகத்துல அடிச்சு விடு. கொஞ்சம் நேரம் சென்று தண்ணி கொடுங்க. உடனே கொடுத்துட வேண்டாம். அப்படி அப்படியே உட்காருங்க. 2 மணி அளவில் பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, சந்தன கருப்பு சொல்லக்கூடிய 3 கருப்பசாமி ஆடி வந்து அருவாமதி காவி குடிக்கக்கூடிய காட்சி இருக்குது. எல்லாம் அனைத்தும் பார்க்கணும். அப்படியே உட்காருங்க. அது மட்டும் அல்லாமல் பெரிய கருப்பு, சின்ன கருப்பையோட திருவிட்டு சென்றால் தாங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள், சிரமங்கள், நோய் நொடி, வேய் வசி, அது பிள்ளை சுடையும் வேணான தெய்வம் காத்து கருப்பு எதுவாக அண்டிருந்தாலும் விலகிப்படும் என்பது ஐதீகம். அப்படியே உட்காந்து நாடகத்தை பாருங்க. தூக்கம் வந்தாங்கன்னே படுத்துங்க. கருப்பசாமி வரும்போது எழுப்பி விடுவாங்க. அப்படியே படுத்துங்க. நாடகத்தை பாருங்க. சக்தி சுவாமி, அந்த சூரியன் அழிக்கப்பட்ட நேரத்தில் உனக்கு ஏதன் ஆபத்தாக நேர்ந்தால் நம்ம அலுவலகம் பெரிய கருப்பனும் கொண்டமேற்குள்ள சின்ன கருப்பனும் சந்தன கருப்பனும் மூவரும் வேட்டை மார்க்கமாக வந்து கொண்டிருப்பார்கள். அன்னவர்கள் உனக்கு துணை அழைத்துக் கொண்டு அந்த சூரியனை வதம் செய்து விட்டு மீண்டும் தேவல வந்து சேர வேண்டும். சக்தி